வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் நடைபெற்ற ஒரு திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சியை பற்றித்தான். இதுதான் எங்களது கூடன்குளம். கூடன்குளம் டு ராதாபுரம் செல்லும் பாதையில் கூடன்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி, அதாவது இதை கடந்து சென்றால் கூடன்குளம் அணு சங்கம மகால் என்ற ஒரு மிகப்பெரிய திருமண மண்டபம் வரும். இந்த மண்டபத்தை ஊருக்காக கட்டி கொடுத்தவர்கள் கூடன்குளம் அனுமதித்தார். இதற்கான இடத்தை கொடுத்தவர்கள் கூடங்குளத்தை சேர்ந்த அன்பு பெரியோர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு கூடங்குளம் மேற்கு தெரு திரு பொன்ராஜ் எஸ்ஐ மற்றும் சாந்தி அவர்களின் இளைய மகள் அனு ஜனோசன் ராஜ் அவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை பற்றித்தான் நாம் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க இருக்கின்றோம். காலையில் ஒரு 11 மணி அளவில் கூடங்குளம் சிஎஸ்ஐ ஆலயத்தில் வைத்து திருமணம் மிக சிறப்பாக நடைபெற்று இப்போது கூடன்குளம் அணு சங்கம மகாலில் நடைபெற இருக்கின்ற திருமண வரவேற்பு விழாவிற்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நொடிகளில் திருமண வரவேற்பு விழா மேடைக்கு வந்து விடுவார்கள். அத்தோடு திருமண வரவேற்பு விழா தொடங்கிவிடும். வாருங்கள் பார்ப்போம். இதோ புதுமண தம்பதியினர் மேடைக்கு வந்துவிட்டார்கள். அவர்களை அழைத்து வருபவர்கள் மணமகளின் பெரியப்பா தங்கசாமி ஆசிரியர் அவர்களும் பெரியம்மா ஆக்னஸ் ஆசிரியை அவர்களும் இணைந்து மேடைக்கு அழைத்து வந்து அவர்களோடு இணைந்து அவர்களை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உறவினர்களும் நண்பர்களும் வருவார்கள். மணமகளின் தந்தை காவல்துறையில் பணியாற்றுவதால் காவல்துறை நண்பர்கள் அதிக அளவில் வரவேற்பு விழாவிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மணமகளை வாழ்த்தி விட்டு செல்லும் அனைவருக்கும் அன்பு பரிசாக ஒரு லஞ்ச் பேக் மற்றும் லஞ்ச் பாக்ஸ் இணைந்த ஒரு பை வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த திருமண வரவேற்பு விழாவை இசையுடன் பாருங்கள். இடையிடையே நான் வருகிறேன். இப்போது மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் மணமகனின் குடும்பத்தைச் சேர்ந்த உறவுக்காரர்களும் மற்றும் நண்பர்களும் இணைந்து மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் திசையன்விளையைச் சேர்ந்த திரு சௌந்தர் அத்தான் அவர்கள். திருமணமாம் திருமணம் புதுமணமாய் நறுமணம் இருமணமும் ஒரு மணமாய் இணையும் இந்த மகிழ்மணம். திருமணமாம் திருமணம் புதுமணமாய் நறுமணம் இருமணமும் ஒரு மணமாய் இணையும் இந்த மகிழ்மணம். திருத்துவ தேவனின் நாமத்திலே திருமணம், திருத்துவ தேவனின் நாமத்திலே திருமணம். திருதூதர் கூடி வாழ்த்தும் தேவ பிள்ளையின் திருமணம், திருதூதர் கூடி வாழ்த்தும் தேவ பிள்ளையின் திருமணம். மணமக்களை வாழ்த்த மணமகன் குடும்பத்தாரும் மற்றும் மணமகள் குடும்பத்தாரும் தொடர்ந்து வரவேற்பு விழா மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருமணம் நடைபெறும் 4/4/2024 இரவு 7 மணி அளவில் நாகர்கோவில் கங்கா கிராண்டியர் என்ற ஹோட்டலில் வைத்து மணமகன் குடும்பத்தின் சார்பாக மிக பிரம்மாண்டமான வரவேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. அந்த வீடியோவும் மிக விரைவில் நமது கூடல் டிவியில் வெளிவரும். அதையும் பார்க்க மறவாதீர்கள். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் தந்தையின் அன்பு நண்பர்கள், அவரோடு இணைந்து பணிபுரிபவர்கள்.
மனிதன் தனியாய் இருப்பது நல்லதல்ல என்றவரே ஆதாமுக்கு ஏவாளை ஏற்ற துணையை தந்தவரே எங்கள் மகள் வாழ்க்கைக்கு மருமகனை தந்தவரே இன்றும் சுகமாய் வாழ்ந்திட ஆசீர்வாதம் அருளுவே எங்கள் மகன் வாழ்க்கைக்கு மருமகளை தந்தவரே இன்றும் சுகமாய் வாழ்ந்திட ஆசீர்வாதம் அருளினே இன்றும் சுகமாய் வாழ்ந்திட ஆசீர்வாதம் அருளினே திருமணமாம் திருமணம் புதுமணமாய் நறுமணம் இருமணமும் ஒரு மணமாய் இணையும் இந்த மகிழ்மணம் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர் கூடன்குளம் கிழக்கு பகுதி பாஜக கவுன்சிலர் திரு ப அரிமுத்தரசு அவர்கள். கூடன்குளத்தில் எந்த திருமணம் நடந்தாலும் அங்கே வந்து மணமக்களை வாழ்த்தி செல்வது வழக்கம். கல்யாணத்தில் கச்சாடி நீரை ரசமாக்கினி குறைவி நீக்கி சுவையை கூட்டி திருப்தியாக செய்தீரே காணாவூர் கல்யாணத்தில் கச்சாடி நீரை ரசமாக்கினி குறைவை நீக்கி சுவையை. இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கூடன்குளம் கஸ்தூரி மருத்துவமனை டாக்டர் திரு தினேஷ் அவர்கள் மற்றும் அவர்களோடு நண்பர்கள் குடும்பத்தினர் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இருவர் வாழ்க்கை எல்லாம் கணிரசமாய் மாறிட சகல ஆசீர்வாதத்தோடு செழித்து வாழ செய்யுமே இவர்கள் இருவர் வாழ்க்கை எல்லாம் கணிரசமாகிட சகல ஆசீர்வாதத்தோடு செழித்து வாழ செய்யுமே சகல ஆசீர்வாதத்தோடு செழித்து வாழ செய்யுமே திருமணமாம் திருமணம் புதுமணமாய் நறுமணம் இருமணமும் ஒரு மணமாய் இணையும் இந்த மகிழ்மணம். இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் கல்லூரி தோழிகள். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் சித்தி மற்றும் சித்தப்பா மற்றும் பாட்டி மற்றும் சித்தியின் உறவினர்கள் என அனைவரும் வந்து குடும்பமாக வந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். மணவாட்டி திருச்சபையை மகிமையிலே சேர்த்திடும் மணவாளன் இயேசுவே மகிமையாக வந்திடுமே மணவாட்டி திருச்சபையை மகிமையிலே சேர்த்து. தற்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மகளின் பெரியம்மா மற்றும் அக்கா தங்கை ஆகியோர் இப்போது வாழ்த்திவிட்டு செல்கிறார்கள். தற்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் எங்களது ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏவும் மற்றும் தமிழ்நாட்டின் சபாநாயகருமான மாண்புமிகு திரு அப்பாவு அவர்கள் வாழ்த்த வந்திருக்கின்றார்கள். அவரோடு இணைந்து கூடன்குளம் திமுக நண்பர்கள் திரு தாமஸ் மற்றும் நடராஜன் மற்றும் திமுகவின் உறுப்பினர்கள் மற்றும் செயல் வீரர்கள் வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். திரு அப்பாவு அவர்களுக்கு கூடன்குளம் சார்பாகவும் நமது கூடல் டிவியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கு மணப்பெண்ணின் தகப்பனாரும் மற்றும் பெரியப்பாவும் சால்வை போர்த்தி வாழ்த்துகிறார்கள். இரு வீட்டு பெரியவர்களும் திரு அப்பாவு அவர்களை வாழ்த்தி வரவேற்றனர். பின்பு மணமக்கள் இருவரும் மாண்புமிகு சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இன்றுபோல் என்றும்
நல்லபடியாக வாழ நாமும் குடல் டிவி சார்பாக வாழ்த்துகிறோம். நம்முடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் தலைமையில்தான் வெட்டிங் கேக் வெட்டப்பட்டது. அந்த வீடியோவை நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவாக நமது குடல் டிவியில் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் பெரியம்மாவும் சித்தப்பாவும் மற்றும் மணமகளின் தாயாரும் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் தொழிலதிபர் திரு ஜான் அவர்களும் மற்றும் கான்ட்ராக்டர் பிரதீப் அவர்களும் அன்பு நண்பர் திருநெல்வேலி ராஜேஷ் அவர்களும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். திருமணமாம் திருமணம் புதுமணமாய் நறுமணம் இருமணமும் ஒரு மணமாய் இணையும் இந்த மகிழ்மணம். திருமணமாம் திருமணம் புதுமணமாய் நறுமணம் இருமணமும் ஒரு மணமாய் இணையும் இந்த மகிழ்மணம். திருத்துவ தேவனின் நாமத்திலே திருமணம். இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர் மணமகளின் பெரியப்பா ராதாபுரம் சென்ட் ஆண்ட்ரூஸ் மெட்ரிக் ஸ்கூலின் உரிமையாளரும் கூடங்குளம் பிளே ஸ்கூலின் உரிமையாளரும் ஆவார். இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம், கொஞ்சம் நீ வந்து கோர்த்தால் இன்பம். நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா, கனவிலே நீ சொல்லடி பெண்ணே காதல் இது தானா. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகள் அனுஷாவின் அக்கா அபிஷாவும் அவருடைய அத்தானும் அவர்களுக்கும் நமது குரல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா, என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா, என்னில் விழும் மழை. இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் அக்கா அபிஷா அவர்களின் கணவர் குடும்பத்தினர், அதாவது அபிஷாவின் மாமா மாமி மற்றும் அனைத்து உறவினர்களும் அவருடைய பாட்டி என அனைத்து உறவினர்களும் ஒன்றாக இணைந்து வந்து இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை அன்போடு வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான காட்சி இது.
இப்போது மணமகளின் பெரியப்பா திரு அருள்ராஜ் ஆசிரியர் அவர்கள் மணமகளுக்கு மோதிரம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து அருள்ராஜ் ஆசிரியரின் மகன் மற்றும் திரு ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகள் அனுஷாவின் அத்தை குடும்பத்தினர், அதாவது அவருடைய தந்தை பொன்ராஜ் அவர்களின் கூட பிறந்த சகோதரிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இன்னொரு அத்தை குடும்பத்தினர் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் பெரியப்பா திரு சேகர் ஆண்ட்ரூ ஸ்கூல் நிறுவனர் ஆவார். இவர்கள் தங்களது குடும்பத்தோடு இணைந்து வந்து அனுஷாவின் தங்கை மூலம் தங்க நெக்லஸ் பரிசளித்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இப்போது வாழ்த்திக் கொண்டிருப்பவர்களும் ஒரு அத்தை மற்றும் அத்தை மகளின் குடும்பத்தினர் தான் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகின்றார். எந்தன் நாவில் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கூடன்குளம் பெந்தைகோஸ்தே சபையின் போதகர் குடும்பத்தினரோடு வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். புது பாட்டு எந்தன் இயேசு தருகின்றார். ஆனந்த இப்போது மணமக்களை வாழ்த்தி மணமகளுக்கு தங்க காப்பு பரிசளித்து வழங்குவவர்கள் அவருடைய அத்தை மகள் மற்றும் மகளின் கணவர் இருவரும் இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் கல்லூரி தோழிகள். அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு அருமையான பரிசும் மற்றும் மணமகன் மணமகள் இருவரும் தங்களது கைரேகையை பதிந்து விளையாடும் ஒரு நினைவு பரிசையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது புதுமண மக்களை வாழ்த்தி பரிசளித்துக் கொண்டிருப்பவர்கள் திரு பொன்ராஜ் அவர்களின் தங்கை குடும்பத்தினர், அதாவது அனுஷாவின் அத்தை, மாமா மற்றும் அத்தையின் பிள்ளைகள் மற்றும் மருமகன்கள் என அனைவரும் இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடன்குளம் ஜூடி ஆசிரியை அவர்கள் தற்போது குண்டலில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள். ஒருபுறம் கூடன்குளம் நைட் பேட்ஸ், அதாவது திரு ராபின்சன் அவர்களின் நைட் பேட்ஸ் கச்சேரியானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற
அதே நேரத்தில் கீழே தளத்தில் சாப்பாடும், அதாவது மட்டன் சிக்கன் விருந்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மணமக்களை வாழ்த்தும் வரவேற்பும் நிகழ்ச்சியும் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர் கூடங்குளம் புனித அன்னம்மாள் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்கள் மற்றும் சகாய கணேஷ் அவர்கள், கூடங்குளம் காவல்துறை அதிகாரி திரு முருகன் அவர்கள் மற்றும் திருநெல்வேலியில் பணிபுரியும் கூடங்குளம் காவல்துறை அதிகாரி திரு ஹரிச்சந்திரன் அவர்கள். இப்போது மணமக்களை வாழ்த்தி மணமகளுக்கு தங்க காப்பு பரிசளித்துக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் சித்தப்பா திரு செல்வகுமார் ஆசிரியர் மற்றும் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்தி பரிசளித்துக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் அக்கா மற்றும் அத்தான். தொடர்ந்து இன்னொரு சித்தப்பா வந்து மணமகளுக்கு வாழ்த்து கூறி பரிசையும் வழங்கி ஆசீர்வதிக்கவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கூடங்குளம் பெரும் கான்ட்ராக்டர் திரு செல்வன் அவர்கள் மற்றும் அதிமுக பிரமுகர் அவர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி மணமகளுக்கு பரிசு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமகளின் உறவினர்கள் ஒவ்வொருவராக வந்து மணமகளை ஆசீர்வதித்து பரிசும் வாழ்த்தும் சொல்லிக்கொண்டு சாப்பிடுவதற்காக முதல் தளத்தில் உள்ள சாப்பாடு அறைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்போது வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் 2 அக்கா மற்றும் அத்தான் அவர்கள் ஜோடியாக இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தற்போது நாம் சாப்பாடு நடைபெறும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அதாவது கீழ்த்தளத்தில் உணவானது பரிமாறிக்கொண்டிருக்கின்றது. நாம் கடைசியாகத்தான் இங்கே வந்தோம். மட்டன் விருந்து, சிக்கன் 65 மற்றும் 2 வகை பாயாசம், 7 வகை கூட்டு, பழம், அப்பளம் என அனைத்து வகை உணவுகளும் அன்பாக பரிமாறப்பட்டு அறு சுவையுடன் ஆனந்தமாக இருந்தது. நாமும் சாப்பிட்டுவிட்டு கிளம்புவதற்கு மணி பிற்பகல் 3:30 ஆகிவிட்டது. 3:30க்குத்தான் நாம் வீடு போய் சேர்ந்தோம். இரவு திருப்பி மீண்டும் நாகர்கோவில் செல்ல வேண்டும். இப்போது சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் நமது அன்பு நண்பர்கள் திரு அருள்ராஜ் ஆசிரியர், அன்பழகன் ஆசிரியர், திரு செல்வகுமார் ஆசிரியர் அவர்கள். இத்துடன் இந்த திருமண வரவேற்பு விழா நிறைவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது. கடைசியாக திரு பொன்ராஜ் அவர்களின் நண்பர் திரு அன்பழகன் ஆசிரியர் அவர்கள், செட்டிக்குளத்தில் உடற்கல்வி இயக்குநராக பணிபுரியும் அன்பழகன் ஆசிரியர் அவர்கள் தங்களது குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியுடன் திருமண வரவேற்பு விழா நிறைவு பெற்று மணமக்கள் அனைவரிடம் விடைபெற்று அவர்களின் மணமகனின் சொந்த ஊரான கனகபுரம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இரவு நாகர்கோவிலில் நடைபெறும் திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதால் சீக்கிரம் கிளம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன நேயர்களே, இந்த கூடங்குளம் திருமண வரவேற்பு விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது திருமண வரவேற்பு மேடையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பவர்கள் எம் ஸ்டுடியோ உரிமையாளர் திரு சிந்து பாரத் அவர்கள். நாமும் நமது கூடல் டிவி சார்பில் புதுமண மக்கள் அனுஷா ஜனோவை வாழ்த்திவிட்டு வீட்டுக்கு திரும்பினோம். புதிய காரில் அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம்.